ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. ஏதாச்சும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாமுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ஜெமினி நோட் புக்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு கைடன்ஸ் வீடியோ தான். ஓகே, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இட் இஸ் நாட் லிமிட்டட் டு இன்ஸ்டன்ட் சம்மரிஸ், கொஸ்டின் ஆன்சர், திஸ் ஜீரோ கிராமிங். ஸோ இதெல்லாம் தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி ஐடியாஸ். ஓகே, எப்படி நம்ம ஜெமினி நோட் புக்கை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜிமெயில் சைன் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து கூகுள் ஆப்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் ஜெமினி எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ நோட் புக் எல்லாம் இருக்கு. நோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ஜெமினி எல்லாம். ஸோ ஜெமினி நோட் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இனிஷியலி முன்னாடி வந்து நோட் புக் எல்லாம் அப்படின்னு இருந்தது. ஓகே, ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி நான் நிறைய விஷயங்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கிரியேட் நியூ நோட் புக் கொடுங்க. ஓகே, கிரியேட் நோட் புக் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நம்ம ChatGPT யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா எடுக்கும். சரியா? ஸோ அதை அவாய்ட் பண்றது, ஏன்னா நம்ம வந்து ஸ்பெசிபிக் டெக்ஸ்ட் புக்கோ ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் புக்கோ நம்ம வந்து சிலபஸ்க்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ்லயே டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் புக்குன்னு இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் புக்கை பிடிஎஃபாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஃபைல்ஸில் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஐ டு டேக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் அலைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் இருக்கிற சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர். ஸோ அதை அப்படியே ட்ராக் பண்ணி இதில் போடுறேன். அது முதல்ல என்ன ஆகும்னா அப்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த அன்டைட்டில்டு புக்கை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தாண்டி வச்சுப்பேன். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு பேப்பர் படிக்கிறீங்க ஆர் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட் புக் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அந்த சாப்டரை ரீட் பண்ணி இந்த நோட் புக் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு, சாரி ஜெமினி நோட் புக் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த சாப்டர் எதை பற்றினது, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் பிசிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை அதுவே கொடுத்துருச்சு. சரியா? நான் எதுவுமே பண்ணல இதில். ஓகே, ரைட். ஸோ இதை வந்து ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கும். ஓகே, ஸோ இது சம்மரி. என்ன உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்னா பேசிக் இங்கிலீஷ் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை பார்த்துட்டு வச்சுக்கலாம். ஓகே, அதுவும் இல்லாமல் அதில் கீ ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் செமிகண்டக்டரில் இருக்கோ அதுவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஹவு டஸ் டெம்பரேச்சர் சேஞ்ச் செமிகண்டக்டர் ஃப்ரம் இன்சுலேட்டர் டு கண்டக்டர். ஓகே, ஸோ எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் என் டைப் அண்ட் பி டைப் செமிகண்டக்டர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீ கொஷின்ஸ் இன் திஸ் சாப்டர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கொஸ்டினுக்கு கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கான ஆன்சரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும். நிறைய ஏஐ இருக்கு, பட் இந்த ஏஐ டூல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் அவுட் பண்ணும். ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா இட் வில் டேக் மோர் டைம். பட் இது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்றாப்புல தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் தமிழ் மீடியம்ல வந்து வந்திருப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், கிவ் மீ சம்மரி, கிவ் மீ அபவ் கண்டென்ட் இன் தமிழ் அப்படின்னு நீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா மேல இருக்கிற கண்டென்ட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல அது கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? பாருங்க. ஸோ வெப்பநிலை மாற்றங்கள் ஒரு குறைக்கடத்தி அப்படின்றது செமிகண்டக்டர். ஸோ தமிழ்ல என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கும் சுழியம் வெப்பநிலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது தமிழ் வேர்ட்ஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிக்கும். பக்கத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இங்கிலீஷ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுக்கும். சரியா? ஸோ ஒன்ஸ் வி ஹேவ் திஸ், ஸோ இது தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன பண்ணு, வாட் இஸ் தி எனர்ஜி கேப் ஃபார் சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம். சரியா? இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ சிலிக்கனோட பேண்ட் கேப் சம்மரைஸ் பண்ணிருச்சு. ஆனால் டயக்ராம் வந்து இதுல என்ன பண்ணாது அப்படின்னா காமிக்காது, டெக்ஸ்ட் மட்டும்தான் காமிக்கும். ஸோ அதனால டயக்ராம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் இதுல பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரியேட் a quiz. நீங்க படிச்சிட்டீங்க ஓகே ஆன் டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்.
ஓகே, ஒன்ஸ் நீங்க இதுக்கு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா செக்கிங் தி ஸ்கோப் இந்த மாதிரி என்னால கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுமா முதல்ல அதெல்லாம் செக் பண்ணும். சரியா? ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டூடியோ the quiz is now available in ஸ்டூடியோ டேப் அப்படின்னு இருக்கு. ஸ்டூடியோ டேப் அப்படின்றது இந்த சைடு தான். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து quiz வந்து ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரேட் ஆகட்டும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற ஆப்ஷன்ஸ் இதுல நம்ம என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுல மைண்ட் மேப் அப்படின்னு இருக்கும். மைண்ட் மேப் அப்படின்னா சப்போஸ் நம்மள்ட்ட இருக்கிற கண்டென்ட் எந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்றதும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மைண்ட் மேப் மூலியமா நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுவும் என்ன ஆகுது அப்படின்னா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஃபிளாஷ் கார்ட்ஸ் சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை நம்ம ஃபிளாஷ் கார்டு மாதிரி வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம நம்மளை ட்ரைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க செமிகண்டக்டர் குவிஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. இதை கிளிக் பண்ண உடனே இங்கேயே உங்களுக்கு குவிஸ் வரும். ஓகே, இங்கேயே உங்களுக்கு குவிஸ் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகே, இங்கிலீஷ் மிஸ்டேக்ஸ் இருக்காது. அதே மாதிரி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லெவல் ஆஃப் தி கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸி கொஸ்டின்ஸ் கேளு, ஹார்ட் கொஸ்டின்ஸ் கேளு, டஃப்பான கொஸ்டின்ஸ் கேளு, ஆர் ப்ராப்ளமா இருக்கிற மாதிரி எனக்கு கொஸ்டின்ஸ் கேளு அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டியூன் பண்ணலாம். ஓகே, நீங்க எப்படி ட்ரைன் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஆப்வியஸா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம்ல வரும். ஓகே, அதே மாதிரி நீங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிபிக் டாபிக்கை ஏம் பண்ணி நீங்க கேட்கலாம். பாருங்க, a substance has a resistivity of 0.6 ohm meter based on the electrical conductivity table provided. How this material can be classified? ஓகே, அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதுல வந்து ரெசிஸ்டிவிட்டி வந்து 0.6 ஓம் மீட்டர் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு இருக்கு. ஸோ அது வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேக்குது. சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆன்சர் பண்றேன். ஆன்சர் பண்ணி கரெக்டா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரைட் ஆன்சர்னு சொல்லுவோம். சரியா? அதோட சேர்த்து அடிஷ்னல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். சப்போஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். சப்போஸ் நான் தப்பான ஆன்சர் செலக்ட் பண்றேன். வாட்ஸ் த பிரைமரி எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் ஆன் அ பியூர் செமிகண்டக்டர்? பியூர் செமிகண்டக்டர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் பண்ணா கண்டக்டிவிட்டி கூடும். எதனால? கோவலன் பாண்ட் பிரேக் ஆகுறதுனால. இங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது பதிலா ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சப்போஸ் நான் தப்பான ஆப்ஷன் நான் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ தப்பான ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அது தப்பு. ஸோ எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்றதையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது காமிக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கிரியேட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் உங்களால கிரியேட் பண்ணி படிக்க முடியும். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக் டாபிக் நான் என்ன பண்ணியிருக்கேன் டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ல தான் நான் கேட்டிருக்கேன். ஓகே, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் மேப். ஸ்டூடியோல இன்னொரு மைண்ட் மேப் அப்படின்றது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க எந்த ஆர்டர்ல படிக்கலாம் அப்படின்றத ஒரு விஷுவலைசேஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ செமிகண்டக்டர் பிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி ரேஞ்சு, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், இம்பியூரிட்டி சென்சிட்டிவிட்டி, ஹோல் ஃபேக்ட். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும்னா இப்போ கம் பேக் டு தி சாட். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். ஓகே, தென் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ டிஸ்கஸ் தட் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும்னா சாட்ல வந்து அதை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீடைல்டா வரும். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஸோ கிவ் மீ தி அபவ் கண்டென்ட் பிரீஃப்லி. பிரீஃப்லி அப்படின்னா சுருக்கமா எழுதுங்க அப்படின்றது மீனிங். ஓகே, பிரீஃப்லி அண்ட் கிவ் தட் இன் தமிழ் ஆல்சோ. ஓகே, ஸோ இதை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு யூனிட் நீங்க அப்லோட் பண்ணிட்டு அது வந்து ஏஐட்ட இருந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ கண்டென்ட் வந்து ரேண்டமா வராது. அந்த நீங்க கொடுத்துருக்கிற சோர்ஸ்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா வரும். மேல பாருங்க இங்கிலீஷ் கண்டென்ட் இருக்கு, கீழே அதுக்கேற்ற மாதிரி தமிழ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சி சயின்ஸ் படிக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் சயின்ஸ்னு கிடையாது, வாட் எவர் சப்ஜெக்ட் யூ வாண்ட் டு ஸ்டடி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
சரியா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்வியஸ்லி இந்த ஜெமினை நோட் புக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி டு ஸ்டடி செமிகண்டக்டர் பிசிக்ஸ். ஸோ நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஆர் நீங்கள் காமர்ஸ் படிக்கிறீங்க, எம்சிஏ படிக்கிறீங்க, வாட் எவர் சப்ஜெக்ட் யூ டூ. ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பராக என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நாலேஜ் லெவல்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா CLO1, CLO2, CLO3 அப்படின்னு நம்ம காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் கோர்ஸ் லேர்னிங் அவுட்கம் இருக்கும். அதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் லெவல்ஸ் பேசிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எப்படி அந்த பேசிஸ்ல நம்ம இதை ப்ரிப்பேர் பண்றது, இதை வச்சு ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது பார்க்கணும். ஓகே, ஸோ இஃப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல், நீங்க உங்களுக்காக பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஃப் யூ நீட் எனி ஸ்பெசிஃபிக் வீடியோஸ், ஜஸ்ட் கமெண்ட் ஆன் தி கமெண்ட் பாக்ஸ். நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.